அம்மா வந்து திருக்கார்த்திகை திருநாள்ல ஆமா அவதரிச்சிருக்காங்க இல்லைங்களா? சோ நம்ம ஊர்ல கார்த்திகை தீபம் எப்படி விசேஷமோ நீங்க காணாம்புழால திருக்கார்த்திகை ரொம்ப விசேஷம். சரி, அம்மா வந்து இங்க வழிபடுறது ரொம்ப சிறப்பு. இந்த 10 நாள்ல அம்மாவோட வழிபட போறோம். ஆமா சரிங்க. நம்ம உள்ள போய் முட்டு கொடுக்குறோம் இல்லைங்களா? முட்டை அறுக்கிறோம் நம்ம கொடுக்குறோம். சரி, அவர் இப்ப சட்ட நேரத்துல அவரு சட்டையை மாத்திப்போம். தேங்காய் எடுத்து வருவாங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம சட்டையை போடாம வரணும் இல்லைங்களா? ஆமா ஆமா, இங்கதான் சட்டையை கட்டணும். அதாவது கேரள கோவில்கள்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, சட்டை அணிந்து விட்டு கோவில் செல்லக்கூடியது ஒரு சில கோவில்கள் மட்டும். அது வந்து ஐயப்பன் கோவில். ஏன்னா அவருக்கு வந்து ஜாதி மத பேத வித்தியாசம் எதுவும் கிடையாது. அவர் வந்து என்ன சொல்றாரு, சட்டை அணிந்தாலும் சட்டை அணிய விட்டாலும், நமக்கு நம்ம சபரிமலை பாக்குறோம், வேஷ்டிக்கு பதிலாக ட்ரௌசர் போட்டு கூட அங்க வர்றாங்க, பேண்ட் போட்டு கூட. ஆனா மற்ற எந்த கேரள கோவில்களிலும் இது அந்த அனுமதி கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்றதுன்னா, அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஆணுக்கு அருள் கிடைக்க வேண்டிய இடம் அவனுடைய மார்பிடம். சோ கடவுளின் அருள் வந்து நம்ம மார்புக்கு கிடைக்க வேண்டும். சரி, அப்படின்றதுக்கான அந்த பார்வை, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், அது வந்து நம்முடைய மார்புக்கு புதக்கமாக சிலர் பேர். அப்ப பெண்ணுக்கு திருநெற்றியில், பெண்ணுக்கு திருநெற்றியில், பெண்ணின் இது வந்து திருநெற்றியிலே அவங்களுடைய வந்து அந்த அருள் என்பது எந்த கடவுளினோட அருளும் நெற்றி வழியா பெண்ணுக்கு போகும். ஆணுக்கு உடம்புக்கு உடம்பு இது. அதனால கோவில்கள்ல செல்லும் போது சட்டை பனியன் இல்லாமல் செல்ல வேண்டும். இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.